இன்னைக்கு இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் நாம இருந்த இடத்துல இருந்தே கத்துக்க முடியும். நமக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லித்தர பள்ளிக்கூடங்கள் இருக்கு. எல்லாமே நம் விரல் நுனியில வந்துருச்சு. இதற்கிடையில நமக்கு பசிக்கும்ல, அதுக்கு சாப்பிடணும்ல. அப்போ உணவு எங்க இருந்து வருது? உணவுன்னு சொல்லி இன்னைக்கு நாம சாப்பிடுறது உண்மையாலுமே உணவுதானா? இன்றைய சூழல்ல ரசாயன பூச்சிக்கொல்லிகளே இல்லாம ஒரு உணவை விளைவிக்கிறது சாத்தியமா? இதையெல்லாம் யார் சொல்லி தருவா? இத பற்றி தெரிஞ்சுக்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா? விவசாயம் எல்லாம் போயிச்சு போச்சுன்னு மண்ணை பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கப்போ தூரத்துல ஒரு குரல் மண் காப்போம்னு ஒலிச்சுது. This is a generational responsibility. Save soil. Let's make it happen. இன்னைக்கு நேத்து இல்ல, கடந்த 30 வருஷமா சத்குருவின் குரல் ஓயாம ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இதே மண்ணில் நாம் விவசாயம் பண்ணி வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு 25% மண் பாலைவனமாக போகுது. வளமான மண் நம்ம வளமாக வச்சுக்கணும்னா இதில் மரங்கள் இருக்கணும், மாடு இருக்கணும், சாணி விழுகணும், இலை விழுகணும். இப்போதான் நாம இது உயிரோட்டமாக வச்சுக்க முடியும். மண் காப்போம் இயக்கத்தின் முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்றுதான் விவசாயிகளுக்கு 90 நாள் களப்பயிற்சி. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா விவசாயத்தை நேரடியா அனுபவத்தோட கற்றுக்கொள்வதற்கான ஒரு பண்ணை பள்ளிக்கூடம். வணக்கம், ஈஷா மண் காப்போம் இயக்கத்திலிருந்து சுவாமி ஸ்ரீமுக பேசுகிறேன். நிறைய இளைஞர்கள் இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பல்வேறு துறைகள்ல இருந்தும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 மாத இயற்கை விவசாய களப்பயிற்சியை நம்மளுடைய பண்ணையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு மட்டுமில்லாம பிற மாநிலங்களில் இருந்தும் விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த பண்ணை பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டின் 2 இடங்கள்ல சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இந்த 90 நாள் களப்பயிற்சியில முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னா, இங்க பயிற்சி பெற வரும் மாணவர்களுக்கு 90 நாட்களும் தங்குமிடமும் உணவும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஒரு பள்ளிக்கூடம்னா அதற்கான பாடத்திட்டங்கள்லாம் இருக்கணும்ல. அது போல ஈஷாவின் 90 நாள் களப்பயிற்சிக்கும் பிரத்யேகமான பாடத்திட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த பாடத்திட்டங்கள் ஏதோ ஏட்டுல எழுதப்பட்டது இல்ல. பற்பல தலைமுறைகளா நம் வேளாண் குடிகளோட அனுபவத்திலிருந்தும் பட்டறிவிலிருந்தும் பெறப்பட்டது. இது ஒரு வயல்வெளி கல்வியா அவங்களே நேரடியாக மண்ணில் இறங்கி களத்தில் இறங்கி செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம் செஷனும் நம்ம ஒரு சில பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பால் கறக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மாடுல 2 விதமாக இருக்கும். ஒன்று நம்ம வீட்லேயே கண்ணு போட்டு கிடேரி ஆகி அது தாட்டுக்கு வச்சு அதுக்கப்புறம் செனையாகி கண்ணு போடும்போது அது பால் கறக்கும் போது ஒரு சுமூகமாக இருக்கும். இதே வெளியே இருந்து ஒரு கிடேரி கண்ணா நீங்கள் வாங்கிட்டு அது கண்ணு போடுது அப்படின்னா அதை நீங்கள் எளிமையாக கறக்க முடியாது. அதே மாதிரி பால் கறக்கும் போது 4 காம்புமே நமக்கான பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எப்பவுமே கறக்கக்கூடாது. 2 காம்பு எப்பவுமே கண்ணுக்குட்டி கொடுத்துடணும். 2 காம்பில் உள்ள பால் தான் கறக்கணும். எப்பவுமே விதைக்கிறீங்க ஒரு நிலத்துல அப்படின்னா அந்த இடத்துல ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். எப்பவுமே கைக்கு அடக்கமாக தான் விதையை எடுத்துட்டு இந்த இருக்குல்ல எட்டி போகணும். இந்த வரப்பு பயிர்களில் நம்ம மரங்கள் நடும்போது கிழமேற்கா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நோட் பண்ணிக்கணும். இது எதுக்காக கிழமேற்கா வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வெயில் இங்கே உதிச்சு இங்கே மறையும் போது அந்த மரத்துல இருந்து அடுத்த மரத்துக்கு தான் அந்த நிழல் போகுமா ஒழிச்சு உங்களோட மெயின் கிராப்புக்கான பயிருக்கு அந்த நிழல் போகாது. அதனால வரப்புல வைக்கிறோம். இப்போ நம்ம உழவில்லா வேளாண்மையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பயிர் எப்படி அறுவடை பண்ணணும், எந்த காலத்துல இருந்து அறுவடை பண்ணணும். மாடுகள் பழக்கும் போது எதை வளத்தில் விடணும், எதை இடத்த விடணும் ரொம்ப முக்கியம். இந்த 90 நாள் களப்பயிற்சி முடிந்ததும் பயிற்சி பெற்ற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அங்கீகாரம் செய்யும் விதமாக மண் காப்போம் இயக்கத்தின் மூலம் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த சான்றிதழ்களுக்கெல்லாம் மேலாக ஒரு தன்னம்பிக்கை விவசாயியாக அவர்களுக்குள் எழும் மாற்றம் தான் இதில் முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. வணக்கம், என் பேர் ஆனந்துங்க. நான் ஐடிஇஎஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 மாச களப்பயிற்சியில் எனக்கு புதுமையாக தெரிஞ்ச 2 விஷயங்கள் ஒன்று உழவில்லா வேளாண்மை, 2வது பார்த்தீங்கன்னா பலப்பயிர் சாகுபடி. இந்த உழவில்லா வேளாண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 1.5 வருஷமா அந்த நிலத்தை அவங்க உழுகாம ஒரு 34 வெரைட்டி காய்கறி இது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது தொடர்ச்சியான நிறையான ஒரு வருமானத்தை கொடுக்கறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதே மாதிரி உழவில்லா வேளாண்மை மாதிரியே
பல பயிர் சாகுபடி முறையை இங்க வந்து பண்றாங்க. இது ரெண்டும் எனக்கு நான் கத்துக்கிட்ட பாடம் இங்க. இந்த 3 மாத பயிற்சியில் வந்து நிறைய விஷயங்கள் மாடை வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுலேருந்து மாடுகளை வந்து ஃபைனலாக மாடு கறக்கிறது வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கற்றுக்க முடிஞ்சுது. ரொம்ப பயனுள்ள பயிற்சியாக இருந்துச்சு. நான் ரொம்ப வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆனது வந்து இந்த பூச்சிகள் பற்றி தான். ஏன்னா நான் இந்த விஷயத்தை போய் மற்ற எனக்கு நிறையா விவசாய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. மற்றவன்கிட்ட போய் நான் சொல்லும் போதே வந்துட்டு நல்ல பூச்சி கெட்ட பூச்சி, அதாவது சைவ பூச்சி அசைவ பூச்சின்னு இருக்குதுன்னு சொன்னாலே யாரும் நம்ப அப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ விவசாயிகளுக்கே ஒன்றும் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து தனியாக ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. இங்கே பூச்சி செல்வம் ஐயான்னு ஒருத்தர் வந்துட்டு 1 டே செஷன் எடுத்தார். ரொம்ப அருமையாக எடுத்தார். இங்கிருந்து வெளியில் போய் நான் இங்கே கற்றுக்கினதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவேன் நான் இயற்கை விவசாயம். ஒரு தென்னை தான் உண்ட நீரை தலையாலே தான் தருவதைப் போல இங்க முன்னோடி விவசாயிகள் கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்ட மாணவர்கள் நாளை அவர்களும் ஒரு இயற்கை விவசாயியாக மாறுவார்கள். அதன் மூலம் நூற்றுக்கணக்கான இயற்கை விவசாயிகள் வெளிவருவாங்க. இந்த சங்கிலி தொடர்ந்து நிகழும். வெகு விரைவிலேயே இந்த மண் மீட்டெடுக்கப்பட்டு நஞ்சில்லா உணவு சாத்தியமாகும். அதுதான் நம் சத்குரு அவர்களின் ஆசையும் கனவும். இயற்கை விவசாயத்தில் நாட்டமும் ஆர்வமும் உள்ள அனைவரும் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.